2 minutes please. இன்னைக்கு பாலிமர் நியூஸ் சேனலில் ஒரு வீடியோ, அது ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு கிராமிய கலைஞர் வந்து அரசு பேருந்தில் ஏறும்போது கண்டக்டரும் டிரைவரும் சேர்ந்து தன்னை தகாத வார்த்தைகளில் திட்டி அவமானப்படுத்தி இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பாவமாக ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ பேசுகிறாரு. அது பாலிமர் நியூஸ் சேனலில் ஒளிபரப்பாயிருக்கு. என்னென்னா அவர் வந்து அந்த வீடியோ அவர் தான் அந்த ஆகாஷ் அப்படிங்கிற அந்த கலைஞர் தான் எடுத்திருக்காரு. அந்த வீடியோவில் தெளிவாக தெரியுது, இவர் கட்டக்கால், அதாவது கிராமிய நடன கலைஞர் போல் கட்டக்காலை எடுத்து ஒரு இடத்துல வச்சிருக்காரு. கண்டக்டர் வந்து அந்த இடத்துல வைக்காதப்ப அது லைட் இருக்குது, உடஞ்சிட்டா யார் பொறுப்பு, தள்ளி வை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் திரும்ப திரும்ப நான் கீழே இறங்கணுமா, என்னை பஸ்ஸை விட்டு இறங்க சொல்கிறீங்களா அப்படின்னு இவரா பரிதாபத்தை தேட முற்படுறாரு. அப்போ டிரைவரும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிரு, ஏன்னா உடஞ்சிச்சு அப்படின்னா அவங்க தானே பொறுப்பு. ஒரு பஸ் டிரைவரும் கண்டக்டரும்னா அந்த அரசு பேருந்துக்குள்ளே இருக்கிற பொருட்கள் அனைத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு இல்லையா? கண்ணாடி உடஞ்சாவோ இல்லை சீட்டு கிழிஞ்சிருந்தாவோ அடுத்த பயணம் பண்ணும்போது ஏறுற பேருந்து பயணிகளுக்கு சிரமமாக இருக்கும்ல, அதை தடுக்கத்தான் கண்டக்டர் டிரைவரும் அப்படி சொல்கிறாங்க. இவர் தனக்குத்தானே பரிதாபம் தேடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் அதாவது கான்சியஸ் இல்லாமல் ஒரு வீடியோவும் எடுக்கிறாரு. இது அங்கே எந்த தப்பும் நடக்கலை. அழகாக அந்த கட்டக்காலை எடுத்து வேற எங்கேயா வச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த பயணம் தொடர்ந்து இருக்கும். டிரைவரும் கண்டக்டரும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் லைட்டு உடையிற மாதிரி அந்த இடத்துல வச்சு ஒரு பெரிய ட்ராமா பண்ணி அதையும் வீடியோ எடுக்கும்போது கண்டக்டரும் டிரைவருக்கும் கோவம் வந்திருக்கு. இதில் முழுக்க கண்டக்டர் அண்ட் டிரைவர் செஞ்சது சரிதான். தயவு செஞ்சு இனிமேல் அரசு பேருந்துகளில் போகும்போது லக்கேஜ் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வைங்க. சீட்டை கிழிக்கிற மாதிரியோ இல்லை மற்ற பயணிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரியோ லைட் உள்ளிட்ட சாதனங்களுக்கு பொருட்களுக்கு சேதம் ஆகாத மாதிரி வச்சிங்க அப்படின்னா எந்த டிரைவரும் எந்த கண்டக்டரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நீங்களும் அந்த பாலிமர் சேனலில் ஒளிபரப்பான அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொல்கிறது முழுக்க போயின்னு தெரியும். நன்றி, வணக்கம்.